வணக்கம். இது வசனம் தொலைக்காட்சி நிறுவன பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் சில தினங்கள் அபாயம் மிக்கவை. லாக்டவுன் இல்லை. நிலைமை மோசமடையும் பகுதிகள் தனிமைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு. நடமாட்ட கட்டுப்பாடு இல்லை என்றாலும் பயணங்களை நிறுத்தி வீட்டிலேயே இருந்தால் கொரோனாவுக்கு வேலி அமைக்கலாம். கைது தொடர்பில் கேள்விப்பட்டவுடன் ஹரினுக்கு நாட்பட்ட நோய் ஏற்பட்டது. திடீரென வைத்தியசாலையில் அனுமதி. சஹ்ரானின் மாமனார் போலீஸ் வலையில். துறைமுக நகரின் நிர்வாகம் நிறைவேற்றுத்துறை மற்றும் பாராளுமன்றத்தின் கைகளில். அரசாங்கத்தின் திருத்தப்பட்ட சட்டமூலம் நீதிமன்றில். மேல் சப்ரஹமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் மின்னல் தாக்கத்துடன் கடும் மழை. கொரோனாவினால் இந்தியாவில் பலர் வீதிகளில் மரணம். கொரோனா தொடர்பில் தெரிவித்த ஊடகவியலாளர் வீதியில் படுகொலை. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பொதுச் செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டிய விதம் தொடர்பில் விசேட சுகாதார வழிகாட்டல்கள் பல வெளியிடப்பட்டுள்ளன. இந்த வழிகாட்டல்கள் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும். இந்த வழிகாட்டல்களுக்கு அமைய பல்கலைக்கழகம் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூடப்பட வேண்டும். பாடசாலை, சிறுவர் பராமரிப்பு மத்திய நிலையம் மற்றும் முன்பள்ளிகளை 150% மாணவர்களை கொண்டே இயங்க முடியும். மேலதிக வகுப்புகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. திருமண நிகழ்வுகளுக்காக மண்டபத்தின் கொள்ளளவில் 150% அதிகரிக்காத அளவில் 150 பேருடன் நிகழ்வு இடம்பெற வேண்டும். கொரோனா காரணமாக மரணித்தவர் தவிர்ந்த ஏனைய இறுதி நிகழ்வுகளுக்காக வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளுக்கு அமைய எந்த சந்தர்ப்பத்திலும் உயர்ந்தபட்சமாக 25 பேர் மாத்திரமே கலந்து கொள்ள முடியும். பொது போக்குவரத்தில் ஆசன அளவுக்கு மாத்திரமே பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும். மோட்டார் வண்டிகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளின் உயர்ந்தபட்சம் 2 பேர் மாத்திரமே பயணிக்க முடியும். ஏனைய வாகனங்களில் ஆசன அளவுக்கு ஆட்களை ஏற்றிச் செல்ல முடியும். அரசு மற்றும் தனியார் காரியாலயங்களில் தேவையான குறைந்த ஆட்புலத்தை கொண்டு செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கொரோனாவின் புதிய வைரஸ் வகை எமது நாட்டிற்குள் வந்துள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலிகா மலவிகே இன்று தெரிவித்தார். இவ்வாறான கொரோனா வைரஸ் வகை காற்றின் மூலமும் பரவலாம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று விசேட ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. எதிர்காலத்தில் கையாள வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. எதிர்வரும் சில தினங்களில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அதிகளவில் அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பு உள்ளது. புத்தாண்டு நிகழ்வுகள் நடத்தப்பட்ட இடங்களில் அதிகமாக வைரஸ் பரவல் பதிவாகி வருகிறது. நாடு லாக்டவுன் செய்யப்படுமா இல்லையா என பலரும் கேட்கின்றனர். இப்போதைக்கு அது தொடர்பில் எமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எனினும் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் அறிவுசார் இலங்கையர்களிடம் கோரிக்கை விடுப்பது முடிந்தளவு மக்கள் ஒன்று கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாகும். அதேபோல் பல இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை பல நிறுவனங்கள் ஏற்பாடு செய்துள்ளன. சிலர் வார இறுதி சுற்றுலாக்களையும் ஏற்பாடு செய்துள்ளனர். இவ்வாறு ஏற்பாடு செய்த நிகழ்வுகள் இருப்பின் நாட்டு மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவ்வாறானவற்றை இக்கால பகுதியில் நடத்த வேண்டாம் என கேட்டுக் கொள்கின்றோம். இதற்கு பின் ஏதாவது ஒரு இடத்தில் குறிப்பிடத்தக்க அளவு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டால் கட்டாயமாக அந்த பகுதி தனிமைப்படுத்தப்படும். நகரங்களுக்கிடையில் மாவட்டங்களுக்கிடையிலான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படுமா என மக்கள் கேட்கின்றனர். எனினும் அதனை சட்டம் இயற்றி மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. துரதிருஷ்டவசமாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது மாத்திரமல்ல, எமது நாட்டிற்கு புதிய வகை வைரஸ் ஒன்று வந்துள்ளது. அந்த புதிய வைரஸ் என்பது தொடர்பில் எதிர்வரும் தினங்களில் நாம் நாட்டிற்கு அறிவிப்போம். புதிய வைரஸ் வகை மிக வேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது. முன்னர் ஒருவர் இருவருக்கு நோய் பரப்பப்படும் என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவரிடம் இருந்து 5-6 பேருக்கு இந்த வைரஸ் பரவும். இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்களுக்கும் கடுமையான நோய் அறிகுறிகள் தென்படுவதை எங்களால் காண முடிகின்றது. தும்முவதால் இது பரவும் என அனைவருக்கும் தெரியும். முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி என்பன மிக முக்கியமாகும். எனினும் உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஏனைய நிறுவனங்களின் பரிசோதனைகளின் ஊடாக இது காற்றிலும் பரவக்கூடியதென உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நான் தொற்றாளர் என்றால் என்னுடைய முகக்கவசத்தை
முகக்கவசத்தை கழற்றிவிட்டு ஒரு இடத்தில் இருந்து கதைத்தால் அந்த காற்று சகல இடங்களிலும் கலக்கும். அதன் ஊடாக அந்த இடத்தில் இந்த வைரஸ் 1.5 மணித்தியாலங்களுக்கு மேல் இயங்கு நிலையில் இருக்கும். அதன் பின்னர் நீங்கள் வெளியில் சென்றதன் பின்னர் நீங்கள் இதுவரை சந்திக்காத ஒருவர் அந்த இடத்திற்கு வருகை தந்து முகக்கவசத்தை கழற்றிவிட்டு சிறிது நேரம் இருந்தால் அந்த வைரஸை அந்த நபர் சுவாசித்துக் கொள்வார். அதனால் அந்த நபர் எந்த சந்தர்ப்பத்திலும் என்னை சந்தித்திருக்காது விட்டாலும் அந்த சுவாச காற்றின் ஊடாக அவருக்கும் வைரஸ் பரவும். அதன் காரணமாகத்தான் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாகும். இலங்கையில் 3,56,000 AstraZeneca தடுப்பூசி டோஸ்கள் உள்ளன. இவற்றை 9,25,242 முதல் டோஸ்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இரண்டாவது டோஸாக பயன்படுத்த உள்ளோம். சுகாதார அமைச்சர் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். இரண்டாவது டோஸ் மே மாத ஆரம்ப வாரத்தில் வழங்கப்படும். உலகில் உள்ள 4 தடுப்பூசி மருந்துகள் தொடர்பான நடவடிக்கைகளை நாம் நிறைவு செய்துள்ளோம். உலக சுகாதார அமைப்பு 1/3 பகுதி தடுப்பூசியினையும் ரஷ்ய தடுப்பூசி 1/3 பகுதியும் கிடைக்கும் என்றாலே அதன் ஊடாக 3/2 பங்கு தடுப்பூசி எமக்கு கிடைத்துவிடும். 6 லட்சம் ஃபைசர் தடுப்பூசி எமக்கு கிடைக்க உள்ளது. இதுவும் இணைந்தவுடன் எமக்கு தேவையான இலக்கை எம்மால் அடைய முடியும். அதற்கமைய எமது நாட்டில் 140% மக்களுக்கு ஆகஸ்ட் மாதமளவில் தடுப்பூசியை செலுத்தி முடிக்கக்கூடியதாக இருக்கும். நோயாளர்கள் அதிகரிக்கும் அளவிற்கேற்ப எமக்கு இருக்கும் கட்டில்களின் அளவு, தீவிர சிகிச்சை பிரிவுகளின் அளவு குறைவாகவே உள்ளது. அதனால் நாம் அனைவரும் இந்த விடயத்தை கடுமையாக மனதுக்குள் வைத்து சிந்தித்து செயற்பட வேண்டும். இதுவரை இலங்கையில் இருந்த வைரஸ் வகையை விட மற்றொரு வகை வைரஸ் இன்று இலங்கையில் உள்ள நோயாளர்களிடம் இருந்து கண்டுபிடிக்கப்படுகின்றது. இது தொடர்ந்து பரவி செல்லும் வைரஸ் வகையாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் எமது நாட்டு மக்கள் அன்று நடந்து கொண்டதை போன்று இன்றும் உங்கள் தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவீர்கள் என நான் எதிர்பார்க்கின்றேன். 26ஆம் தேதி பௌர்ணமி தினத்தன்று பல சமய வழிபாட்டு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நாம் மிக கௌரவத்துடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதனை நாம் நிறுத்திக் கொள்வோம். கொரோனா வைரஸ் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது. இவ்வாறு அதிக அளவில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள சில பகுதிகளை சுகாதார பிரிவு தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. நிலைமை அவ்வாறு இருக்க இன்றைய தினமும் எமது நாட்டில் கொரோனா தொற்றிற்குள்ளான 796 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். இந்த நிலைமையை கருத்திற்கொண்டு சுகாதார ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்றுமாறு அரசாங்கம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுவரை நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 99,518 ஆகும். இவர்களில் 4,848 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் மேலும் 151 தொற்றாளர்கள் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறிய நிலையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 94,036 அதிகரித்துள்ளது. இலங்கையில் இதுவரை 634 கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளன. தொற்றாளர்கள் பதிவாகும் எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து நேற்று நள்ளிரவு முதல் குளியாப்பிட்டிய போலீஸ் பிரிவு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் கும்புக்கெட்டே போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நிராவிய பகுதி மற்றும் வெல்லவெவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நிகதலுப்பத ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் இன்றைய தினம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் கொரோனா அபாயம் அதிகரித்துள்ளதால் அத்தியாவசிய தேவைகள் தவிர்த்த ஏனைய விடயங்களுக்காக நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வீதி தடைகளை ஏற்படுத்தி நபர்களின் தேவையற்ற பயணங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநர் பாதுகாப்பு பிரிவினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். சிலாபம் கொஸ்வத்த போலீஸ் நிலையத்தில் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கோவிட் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டதை அடுத்து குறித்த போலீஸ் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சகல அதிகாரிகளும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு போலீஸ் நிலையத்தை தற்காலிக இடம் ஒன்றில் நடத்தி செல்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவழி சிறை கைதிகளை பார்வையிட சிறைச்சாலைக்கு வருகை தருவதற்கு 2 வாரங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சிறைச்சாலை ஆணையாளர் சந்தன ஏகநாயக்க தெரிவித்தார்.
பஸ் வண்டிகளில் பயணிக்கும் நபர்கள் சரியாக முகக்கவசம் அணிந்துள்ளனரா என்பது தொடர்பிலும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சுகாதார ஆலோசனைகள் சரியாக பின்பற்றப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்கும் நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இன்று முதல் இந்நடவடிக்கை கடுமையாக முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ඔයාලත් මහා මෝඩි විදිහට හැසිරෙනවා. මේ හොරු අල්ලනව නෙවෙයි. තේරුම් ගන්න ඔයාලා. සල්ලි දීලා උදේට 60ක් 70ක් දීලා අරකම් බෙල්ල දාගෙන පිස්සුද? වෙන මේ දෙන්නේ කාට හරි විසිවිජයලා දීපන ඔයා නිකම්ම නරනවානේ. ඔය අසරණ වෙලා ඉන්නලා ඔයා දුර්වලයි දැන්. පැහැදිලිද? තරහට නෙවෙයි මමත් ඔය කියන්නේ. මට තියාගන්න. பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தொடர்பில் தற்போது அதிகளவில் பேசப்படுகின்றது. அவரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அவர் திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ வெளிப்படுத்திய தகவல்கள் குறித்து விசாரணை செய்வதற்கே அவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவிற்கு அழைக்கப்பட்டதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவிக்கிறார். தாம் தெரிவித்த விடயம் தொடர்பில் தேடி அறியப்படவில்லை என அவர் குற்றம் சுமத்துகையில் அதனை தேடி அறிவதற்காக வரச் சொல்லும் போது அவர் வைத்தியசாலைக்கு சென்றது நகைப்புக்குரிய விடயம் என அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று பாராளுமன்றத்தில் மேலும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ கடந்த 22ஆம் திகதி பாராளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய உரையொன்றை நிகழ்த்தினார். ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி அல்லவெனவும் உளவு பிரிவு உறுப்பினரே முக்கிய சூத்திரதாரி எனவும் தெரிவித்த அவர் அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தகவல்களை மறைப்பதற்கான சாட்சி இருப்பதாகவும் தெரிவித்து அது தொடர்பான ஆவணங்கள் சிலவற்றையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். சிஐடிக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரியான ஷானி அபிசேகர முதன்முறையாக ஐபி முகவரி ஊடாக ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய நபரை கண்டுபிடித்தார். ஐபி முகவர் ஊடாக சென்று விசாரணை நடத்தும் போது யார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்று பார்த்தால் அவர் இலங்கை உளவு பிரிவு அதிகாரி ஒருவர் என தெரிய வந்தது. எவ்வாறெனினும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தெரிந்திருந்தும் பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்காக அவற்றை மறைப்பதற்கு முயற்சித்ததாக குற்றம் சுமத்தி ஆளும் கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் 40 பேரின் கையொப்பத்துடன் முறைப்பாடொன்று கடந்த 21ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவை கைது செய்வதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று காலை முதல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக நாம் கேட்டபோது பல நாட்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காகவே தான் இவ்வாறு வைத்தியசாலைக்கு வருகை தந்ததாக அவர் குறிப்பிட்டார். செஸ்ட் பெயின் வந்ததனால் வைத்திய அறிக்கைகள் பெற வேண்டியிருந்தது. எனக்கு கடந்த 20 வருடங்களாக இரத்த அழுத்தம், நீரிழிவு காணப்படுகிறது. இந்நிலை ஓரளவு அதிகரித்துள்ளதாக வைத்தியர்கள் கூறுகின்றனர். தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவின் சுக நலன்கள் குறித்து விசாரிப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று வைத்தியசாலைக்கு சென்றனர். தகவல்களை அம்பலப்படுத்தியதை அடுத்து அரசாங்கம் இவர்களை தேடிச் செல்லாமல் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்தாது தகவல் வழங்கியோரை வேட்டையாட ஆரம்பித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வரப்பிரசாதம் ஒன்று இருக்கையில் தமது கருத்துக்களை பாராளுமன்றத்தில் முன்வைக்க முடியாதா என நான் அரசாங்கத்திடம் கேட்கிறேன். 1 வருடத்திற்கு முன்னர் அவர் தெரிவித்த கருத்து தொடர்பில் மீண்டும் வாக்குமூலம் பெறுவதற்காக வருகை தருமாறு இன்று மீண்டும் அவரை சிஐடிக்கு வருமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இங்கு செய்ய போவது வேறொன்றுமில்லை, எதிர்க்கட்சியை ஒடுக்குவதாகும். இந்த கொலையாளி குழுவுக்கும் ஹரின் பெர்னாண்டோவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அனைவருக்குமே தெரியும். அதேபோல் இந்த தாக்குதலில் பல பிரச்சனைகள் உள்ளமையும் தெரியும். இதேவேளை எதிர்க்கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. ஹரின் பெர்னாண்டோ நியாயத்திற்காக கதைத்தவர். இந்நாட்டு மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அவர் தகவல்களை வெளியிட்டிருப்பார். இது ஹரின் பெர்னாண்டோவில் ஆரம்பித்து நிறைவடையும் என நாம் எதிர்பார்க்கவில்லை. அரசுக்கு எதிராக கதைக்கின்ற சகல உறுப்பினர்களுக்கும் இந்த நிலை ஏற்படலாம். இதேவேளை பாராளுமன்றத்திலும் இது தொடர்பாக கருத்து வெளியிடப்பட்டது.
ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் தனக்கு கிடைத்த தகவல்களை மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் நாட்டிற்கு வெளிப்படுத்தினார். பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து அதனை அவர் அறிவித்தார். அவ்வாறு கூறியவுடன் அவரை எவ்வாறு கைது செய்ய முடியும்? பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் எவ்வாறு அவருக்கு எதிராக செயற்பட முடியும்? நாம் ஒவ்வொரு முறையும் கூறுவது இந்த ஈஸ்டர் தாக்குதலை பிடித்துக் கொண்டு சேறு பூசிக்கொள்ளாதீர்கள் என்பதாகும். நீங்கள் அந்த காலத்தில் சரியாக செயற்பட்டிருந்தால் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றிருக்காது. அதேபோல் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றதன் பின்னர் நீங்கள் சட்டத்தை சரியாக அமுல்படுத்தி இருந்தால் நீங்கள் தேர்தலில் தோல்வியடைந்திருக்க மாட்டீர்கள். எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே, அதனை அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். அவரிடம் வாக்குமூலம் ஒன்று பெறுவதற்கு அழைத்ததையே கைது செய்யப்படுவதாக கூறியிருக்கிறார்கள். பொய் பிரசாரங்களை மேற்கொள்ள வேண்டாம். ஒவ்வொருவரை பயன்படுத்தி அரசியல் லாபம் பெற முயற்சிக்க வேண்டாம். நியாயமாக செயற்படுங்கள். ஜேசி அளவத்தோல் அவர்களே, சிரிக்க வேண்டாம். நீங்கள் மக்கள் மரணிக்கும் போது சிரித்தீர்கள். நான் உங்கள் மீது சேறு பூசவில்லையே, நியாயமாகவே கதைக்கிறேன். நீங்கள் ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார் என பொறுப்புடன் கூறுகின்றீர்களா? இங்கு கூறிய கருத்துக்கு அவரை கைது செய்ய முடியாது, அது எமக்கு தெரியும். எனினும் பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்குள் மறைந்து பொய் கூறுவது சரியான விடயமல்ல. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அவர் கூறிய தகவல்கள் குறித்து தேடி அறியப்படவில்லை என ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் இப்போதும் கூறுகின்றார். அதனை தேடுவதற்கு அழைக்கும் போது அவர் வைத்தியசாலையில் ஒளிந்தால் அவருக்கு முதுகெலும்பு இல்லை என்றே அர்த்தம். அவர் பொய் சொல்கிறார். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கொழும்பு துறைமுக நகர சட்டமூலத்தில் புதிய திருத்தங்களை மேற்கொண்டு அரசாங்கம் இன்று அதனை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. எவ்வாறெனினும் அரசியலமைப்பு சபை, பாராளுமன்றம் மற்றும் நிறைவேற்றுத்துறை ஆகியவற்றின் நிர்வாகத்திற்குள் கொழும்பு துறைமுக நகரம் உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரியவந்தது. கொழும்பு துறைமுக நகர சட்டமூலத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணைகள் இன்று நிறைவடைந்தன. அதற்கமைய இந்த சட்டமூலம் அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டதா இல்லையா என்பது தொடர்பிலான ரகசிய அறிவிப்பு உச்சநீதிமன்றத்தினால் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளது. சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஃபர்சானா ஜமீல் இந்த சட்டமூலத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள உத்தேச திருத்தங்கள் அடங்கிய ஆவணத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அதன் பின்னர் கருத்து வெளியிட்ட அவர் இந்த சட்டமூலம் ஊடாக அமைக்கப்படும் ஆணைக்குழு செயற்படும் விதம் தொடர்பிலும் நீண்ட விளக்கம் ஒன்றையும் அளித்தார். துறைமுக நகர வலயத்தில் அமைக்கப்படுகின்ற வங்கிகள் இலங்கையில் உள்ள வங்கிச் சட்டங்களின் ஊடாக கண்காணிக்கப்படும். அதேபோல் குறித்த வலயத்தில் அமைக்கப்படுகின்ற வங்கிகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்கும் அதிகாரம் இலங்கை மத்திய வங்கியின் நிதிச்சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. உத்தேச ஆணைக்குழு முன்னெடுக்கும் பிரதான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதியின் அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கும் குறித்த ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். துறைமுக நகர வலயத்திற்குள் முன்னெடுக்கப்படும் வர்த்தக மற்றும் முதலீட்டிற்காக அனுமதி பத்திரத்தை விநியோகிக்கும் அதிகாரம், அதன் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் அதிகாரம் ஆகியன குறித்த உத்தேச ஆணைக்குழுவிற்கு வழங்கப்படுவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். அதற்கமைய குறித்த ஆணைக்குழு ஊடாக அரசியலமைப்பு சட்டம் எந்த விதத்திலும் மீறப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டார். இங்கு முதலீட்டிற்காக வருகை தரும் நபர்களுக்கு விசா அனுமதி பத்திரம் வழங்கும் அதிகாரம் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. துறைமுக நகர வலயத்திற்குள் உள்ள வர்த்தகர்கள் அதற்கு வெளியில் நாட்டின் வேறு இடங்களில் முதலீட்டை மேற்கொள்வதாயின் அவர்களுக்கு விசேட வரப்பிரசாதங்கள் கிடைக்கப்பெற மாட்டாது. அதேபோல் முதலீட்டாளர்கள் இந்நாட்டின் பொதுச் சட்டத்தின் கீழ் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அதற்கமைய சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை வாக்குகள் ஊடாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். இந்த விவாதத்திற்கு இடையில் கருத்து வெளியிட்ட பிரதம நீதியரசர் முதலீட்டாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் அதிகாரம் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினார். இதேவேளை குறித்த துறைமுக நகர ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பில் பிரச்சினைகள் ஏற்பட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த சுயாதீன தொலைக்காட்சியின் ஹத்வெனி பய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்தினார். அரசியல் யாப்பின் 148வது சரத்தின் கீழ் பாராளுமன்றத்தின் நிதி கட்டமைப்பு காணப்படுகிறது. கூட்டு நிதியம் 149. அரசாங்கத்தின் எந்த ஒரு நிறுவனம் தொடர்பாகவும் நிதி கட்டமைப்புக்கு தேவையான சரத்துக்கள் இவையாகும். ஆணைக்குழுவிற்கு கிடைக்கின்ற நிதியை அரசாங்கத்தின் கூட்டு நிதியத்திற்கு வரவு வைக்கலாம். சட்டத்தில் இது தொடர்பாக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வருடம்தோறும் இவ் ஆணைக்குழுவில் காணப்படுகின்ற நிதி கட்டமைப்பு தொடர்பாக கணக்காய்வு செய்ய முடியும். சர்வதேச கணக்காய்வு நிறுவனம் போன்ற நிறுவனங்களினால் இதனை மேற்கொள்ள முடியும். எனினும் கணக்காய்வு அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதே போன்று ஜனாதிபதிக்கும் வழங்க வேண்டும்.
பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதனூடாக இங்கு கூறப்படுவது பாராளுமன்ற நிதி கட்டமைப்புக்கு இது உட்பட்டது என்பதாகும். පාර්ලිමේන්තුවේ මුල්්‍ය පාලනයෙන් මේක ගිලිහෙන්නේ නැහැ. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பில் மேலும் பலர் கருத்து வெளியிட்டனர். துறைமுக நகர வேலைத்திட்டம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. எனினும் அந்த வேலைத்திட்டத்தை மறுபக்கம் திருப்ப முடியாது. நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் இதனை நிறுத்தப் போவதாக உறுதிமொழிகள் வழங்கப்பட்டன. அதனை செய்ய முடியாது என்பது உறுதியானது. காரணம், இது மிகப்பெரிய முதலீடாகும். இந்த ஆணைக்குழு ஊடாக அரசாங்கம் முழுமையாக இந்த நிலப்பகுதியை விடுவித்து எமது பொறுப்பில் இருந்து இல்லாது செய்ய முயற்சித்தால் அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த சட்டம் மூலம் மிகச்சிறந்த முறையில் பல நாட்களாக கலந்துரையாடப்பட்டு சிறந்த சட்ட வல்லுநர்களால் தயாரிக்கப்பட்டதாகும். இப்போது உச்சநீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. எனவே அதில் தவறு இருப்பின் உச்சநீதிமன்றம் அதனை தெரிவிக்கும். எனவே உச்சநீதிமன்றத்தின் செயற்பாடுகளை ரணில் விக்ரமசிங்க செய்ய தேவையில்லை. ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டிற்கு ஏற்படுத்திய பாதிப்பு போதும். தொடர்ந்து இந்நாட்டின் முக்கியமான விடயங்கள் தொடர்பில் கதைப்பதற்கு அவருக்கு உரிமை இல்லை. இப்போது வழக்கு விசாரணை இடம்பெறுவதால் நாங்கள் அது தொடர்பில் தொடர்ந்து கதைக்க விரும்பவில்லை. எனினும் நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புக்கு அமைய இந்நாட்டில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் வளத்தையும் இலங்கையில் உள்ள திறமையான முதலீட்டாளர்களது சக்தியையும் பயன்படுத்தி இந்த நாட்டையும் மக்களையும் மேம்படுத்த நாம் மிகச்சிறந்த வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். துறைமுக நகரம் தொடர்பில் இவர்கள் முன்னெடுக்கும் செயற்பாடுகளை பார்க்கும் போது துறைமுக நகரம் சீன நிர்வாகத்தின் கீழ் செல்வதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தப்படுவதாக எமக்கு தோன்றுகிறது. அவர்கள் அமைக்கும் ஆணைக்குழு ஊடாக இது நிகழப்போகிறது. ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் இந்நாட்டின் அரசு தலைவர் என்ற வகையில் ஒரு அங்குலமேனும் எமது நாட்டிலிருந்து வேறொரு நாட்டிற்கு கையளிக்கப்பட மாட்டாது. நாம் முதலீட்டாளர்களை வரவழைத்து எமது நாட்டை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்புவோம். அதனை நாம் கட்டாயம் செய்வோம். இப்போது போடப்படும் புஷ்வடிகளுக்கு பயந்து நாம் இதனை குழப்பிக் கொள்ளப் போவதில்லை. நாம் மக்களுக்காக சேவை செய்ய விருப்பமுள்ள அரசாங்கம். சஹ்ரானின் அடிப்படைவாத வகுப்புகளில் கலந்து கொண்ட அவரின் மனைவியின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். அடிப்படைவாத வகுப்புகளில் கலந்து கொண்ட 82 பேர் இதுவரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். குளியாப்பிட்டிய பகுதியில் நேற்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினரால் 3 கைது செய்யப்பட்டனர். 2018ஆம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை பகுதியில் இடம்பெற்ற அடிப்படைவாத வகுப்புகளில் கலந்து கொண்ட குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய நபராக கருதப்படும் சஹ்ரான் ஹாஷிமின் மனைவியின் தந்தையும் உள்ளார். அவர் 55 வயதான அப்துல் காதர் என்பவர் ஆவார். அவர் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அவர்களிடம் விசாரணையிடம் பெறுகிறது. இதுவரை பல்வேறு வகுப்புகளில் கலந்து கொண்ட 80 பேர் வரை பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று வீசுவதோடு மின்னல் தாக்கமும் அதிகரிக்கும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று காலை முதல் மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் ஆங்காங்கு மழை பெய்யும். மழையுடன் மின்னல் தாக்கம் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. புத்தளத்தில் இருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். தென்மேற்கு திசையூடாக வீசும் காற்றின் வேகமானது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பெய்த பலத்த மழையினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பத்திரமுல்ல, ராஜகிரிய ஆகிய நகரங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. பாணந்துறை நகரில் பெய்த பலத்த மழை காரணமாக கொழும்பு காலி பிரதான வீதியின் ஒரு பகுதி நீரில் மூழ்கியது. அதன் காரணமாக பாணந்துறை நகரிலும் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அரசியல் பழிவாங்கல் மேற்கொள்ளப்பட்டாலும் தற்போதைய அரசாங்கம் அவ்வாறு செயற்படவில்லை என அமைச்சர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்பட்டோர் தொடர்பில் கண்டறிவதற்கென நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போதே இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது.
කොමිසම් 7-8ක් නෙවෙයි 7-8 ஆணைக்குழுக்கள் அமைத்தாலும் சரி, 7-8 சிறைச்சாலைகளில் அடைத்தாலும் சரி, வீதியில் கொலை செய்யப்பட்டாலும் ஊழல்வாதிகளுக்கு எதிராகவும் மோசடிக்கு எதிராகவும் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை என மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இந்த பாராளுமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிலர் எனக்கு அதிகாரம் இருந்ததாக கூறுகின்றனர். மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, எனக்கு அவ்வாறு அதிகாரம் இருந்திருந்தால் இங்கு முன்வரிசையில் இருக்கின்ற அநேகர் இன்று சிறையில் இருப்பார்கள். அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் ஆகியோரை அதிக அளவில் பழிவாங்கிய அன்றுகுமார திசாநாயக்க இன்று நல்லவர் போன்று பாராளுமன்றத்தில் கதைக்கிறார். களவாடுவதையும் கொலை செய்வதையும் இந்நாட்டிற்கு படிப்பித்துக் கொடுத்தது யார் என்பதை இங்குள்ள அனைவரும் அறிவார்கள். இந்த நாட்டு வரலாற்றில் முதன்முறையாக நீதிமன்றத்தினால் சிறை வைக்கப்பட்டவர்களையும் களவாடி குற்றவாளிகளாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளவர்களையும் விடுதலை செய்வதற்கு ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தொடர்ச்சியாக செய்து கொண்டு சென்றால் உலகம் எமது நாட்டு நீதிமன்றம் தொடர்பிலும் சட்டம் தொடர்பிலும் நல்ல விதமாக நினைத்துக் கொள்வார்கள். யாரை கைது செய்ய வேண்டும் என்று ஊழல் எதிர்ப்பு குழு போலீசாருக்கும் FCIDக்கும் உத்தரவிட்டது. இந்நாட்டில் இருக்கும் சட்டத்திற்கு அமைய பிரதமர் காரியாலயத்தில் பணிபுரியும் ஒருவருக்கு இன்னொருவருக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட முடியாது. எனினும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகின்ற அநேக வழக்குகளில் ஆரம்ப கட்ட விசாரணைகள் முறைப்பாட்டாளர் இன்றி ஊழல் எதிர்ப்பு குழுவின் பணிப்பாளராக இருந்த அதிகாரியின் உத்தரவின் பேரில் இடம்பெற்றுள்ளன. அந்த அதிகாரி எவரின் ஆலோசனையின் கீழ் செயற்பட்டார் என்பதை நான் புதிதாக கூற வேண்டியதில்லை. 2015 ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சிக்காரர்கள் இந்த சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தினர். ராணுவம் மற்றும் போலீசாரின் பிரச்சனைகளை கேட்பதற்கே பழிவாங்கல் ஆணைக்குழு அமைக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழுவுக்கு வழங்கிய அதிகாரத்தையும் மீறி அனைவரது வழக்குகளையும் தேடி அறிய ஆரம்பித்தனர். அந்த காலப்பகுதியில் நீங்கள் FCID என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினீர்கள். அன்று இந்த பாராளுமன்ற வளாகத்திற்குள் அதிகளவு சிறைச்சாலை பஸ்களை வருகை தந்தன. இன்று எதிர்க்கட்சியில் உள்ள எந்த உறுப்பினரும் சிறைச்சாலை வாகனத்தில் பாராளுமன்றத்திற்கு வருகை தருவதில்லை. அன்று ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சிறைச்சாலை பஸ்ஸிலேயே பாராளுமன்றம் வந்தார். விஜயதாச ராஜபக்ச இந்த குழுவில் இருந்தார். அந்த குழுவில் இருந்த அவருக்கு நீதி அமைச்சர் என்ற வகையில் பலர் அழுத்தங்களை பிரயோகித்தனர். நாமலை சிறையில் அடையுங்கள், மஹிந்த ராஜபக்ச மீது வழக்கு தொடருங்கள், கோட்டாபே ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தொடருங்கள் என்று அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. அரசு வங்கி கட்டமைப்பை சக்திமிக்கதாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரகதி வங்கி சேவையாளர் சங்க அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டார். பிரகதி வங்கிச் சேவை சங்கத்தின் அதிகாரிகள் மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் அரச வங்கித் துறையினை சக்தி மிக்கதாக முன்னெடுத்து செல்லுதல் மற்றும் ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுத்தல் ஆகிய விடயங்களை மையப்படுத்தி இச்சந்திப்பு இடம்பெற்றது. 1996 ஆண்டிலிருந்து நிறுத்தப்பட்டுள்ள மக்கள் வங்கி, இலங்கை வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கி அதிகாரிகளின் ஓய்வூதிய கொடுப்பனவை 2014 ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த தற்போதைய பிரதமர் மீள வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தமை தொடர்பில் பிரகதி வங்கி ஊழியர்கள் சங்க உறுப்பினர்கள் இதன்போது பிரதமருக்கு தமது நன்றியினை தெரிவித்தனர். நிதியமைச்சர் என்ற வகையில் அரச வங்கிகளில் தற்போது காணப்படும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் இங்கு தெரிவித்தார். அமைச்சர் SM சந்திரசேன, ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் ஆகியோர் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். வசந்தம் FMஇன் 13வது பிறந்த தினத்தை முன்னிட்டு வசந்தம் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இம்முறை கிளிநொச்சியில் இடம்பெற உள்ளது. வசந்தம் பிரீமியர் லீக் தொடர் ஏற்கனவே மட்டக்களப்பு, பொகவந்தலாவ, கொட்டகல ஆகிய 3 இடங்களில் வெற்றிகரமாக இடம்பெற்ற நிலையில் இம்முறை 4வது தடவையாக கிளிநொச்சியில் இடம்பெறவுள்ளது. இந்த போட்டித் தொடரில் வெற்றியீட்டும் அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசும் வெற்றி கிண்ணமும், அதேபோன்று 2ஆம் இடத்தை பெறும் அணிக்கு 50,000 ரூபாயும் வெற்றி கிண்ணமும் வழங்கப்படவுள்ளது. மேலும் போட்டித் தொடரின் சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த துடுப்பாட்ட வீரர், சிறந்த களத்தடுப்பாளர், போட்டித் தொடரின் ஆட்ட நாயகன் மற்றும் கலந்து
கலந்து கொள்கின்ற அனைத்து அணிகளினதும் வீரர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். வெற்றி பெறும் அணியினதும் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொள்ளும் அணியினதும் அனைத்து வீரர்களுக்கும் தனிப்பட்ட கிண்ணங்கள் மற்றும் பதக்கங்கள் அணிவிக்கப்படும். இதே நேரம் போட்டித் தொடரில் கலந்து கொள்ளும் அணித் தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.